இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க அப்பா நீங்க கூட அவரை புரிஞ்சுக்கலையேன்னு வேதனையில தான் இருப்பாரு. இப்போ உட்கார்ந்து யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். எங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, சத்தியமா அவருக்கு உங்க மேல அக்கறையோ பாசமோ இல்லையா? நீங்க வேணா பாருங்க, அவரால அம்மாவுக்கு திதி கொடுக்க வர முடியாம போனதுக்கு கண்டிப்பா பெரிய காரணம் இருக்கதான் போகுது. எதுக்கும் நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க ரெடியா இருங்க. என்ன பாக்குறீங்க? நான் சொல்ற மாதிரி நடந்தா உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேப்பீங்களா மாட்டீங்களா? என்ன உங்க அப்பா கிட்டே ஈகோ பார்த்துட்டு மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா? ஐலி, அப்பா கிட்ட எனக்கு என்ன ஈகோ? நீ சொன்ன மாதிரி மட்டும் அவர் வராம இருந்ததுக்கு ரீசன் இருந்துச்சுன்னா நான் அவரோட காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்பேன். நீ சொன்னது எல்லாமே ஓகே தான் ஐலி. ஆனா அவருக்கு நான் கொடுத்த வாக்கை இப்ப வரைக்கும் காப்பாத்திட்டு தானே இருக்கேன். இந்த வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் நான் அவரை அப்பான்னு கூப்பிட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். இப்ப வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அவரால் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என்னால அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். இத்தனை வருஷமா நான் தேடிட்டு இருந்த என் அப்பா என் பக்கத்திலேயே இருந்தாரு. ஆனா என்னால ஒரு வார்த்தை கூட அவரை அப்பான்னு கூப்பிட முடியல. இது எவ்வளவு பெரிய வேதனைன்னு மத்தவங்க யாருக்கு புரியுமோ இல்லையோ, உனக்கு கண்டிப்பா புரியும். ஆனா அவருக்காக நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தானே இருக்கேன். ஏன் நான் அப்படி இருந்ததாலதான் இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் எனக்கு அனாதை பட்டம் கட்டினாங்க. அவருக்காக நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். ஆனா நான் எனக்குன்னு அவர்கிட்ட கேட்டது இது ஒன்னே ஒண்ணுதானே. அதுவும் அவரு கையால திதி கொடுத்தா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். அந்த ஒரே காரணத்துக்காக தானே கேட்டேன். இத கூட அவர் எனக்காக செய்யலனா அப்புறம் அவருக்கும் எனக்கும் என்னதான் சம்பந்தம் இருக்குன்னு நீயே சொல்ல. ஐலி, அவர் வராதது கூட அடுத்த பிரச்சனை தான். நீ சொன்ன மாதிரி ரீசன் கூட இருக்கலாம். அதை என்கிட்ட சொல்லியிருந்துக்கலாமே. நான் அவ்வளவு தூரம் பேசினப்ப கூட பதிலே சொல்லாம அவர் பாட்டுக்கு போனார்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? அதேதான் நானும் சொல்றேன் சிவா. ஒருவேளை உங்க அப்பாவால உங்ககிட்ட சொல்ல முடியாத காரணம் இருக்கலாம் இல்லையா? ஒருவேளை செல்வநாயகி அத்தையோ இல்ல கபிலனோ அவரை போக விடாம தடுத்திருந்தா அந்த காரணத்தை எப்படி உங்ககிட்ட சொல்லுவாரு? அதனால கூட அவரு பதில் சொல்லாம போயிருக்கலாம்ல. இங்க எல்லாருமே சூழ்நிலை கைதிங்க தான் சிவா. உங்க அப்பா வேணும்னே வராம இருந்திருக்க மாட்டாரு. கோவப்படாம கொஞ்சம் அவர் பக்கத்துல இருந்து யோசிங்க. ஒரு நாள் அவரே இது எல்லாத்துக்கும் பதில் சொல்வாரு.